பார்த்திருப்பேன். அவ்வளோ பக்தி ஸ்ரத்த, மாமியோட பக்தி ஸ்ரத்த நம்ம எல்லாரையும் அப்படியே கண்டேஜியஸா வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து மாமியோட இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அப்படியே நிறைய டைம் அப்படியே புல்லரிக்க வச்சிருக்கேன். மெனி டைம்ஸ் எனக்கு இன்னைக்கு ராத்திரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட், டென்ஷன் எல்லாம் இருந்து தூக்கம் வரல. அப்ப கூட மாமி சொன்ன கஜேந்திர மோக்ஷம் சொன்னா இல்லையா, துர்சோப்னம் வந்தா நினைச்சுக்கோங்க, நினைச்சுட்டா அப்படியே ஒரு காமிங்கா இருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்யமா நடுவில் நம்ம சிரிக்க வச்சு ஃபுட் ஃபார் தாட், நம்ம இன்னைக்கு ஆத்துக்கு எத்தனையோ சமாச்சாரங்கள் மனசுல எடுத்துட்டு போறோம், நம்ம லைஃப் லாங் அது வந்து கூட இருக்கும். ஸோ மாமி உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். மாமி வந்து 2023ல வந்திருந்தா லாஸ்ட் டைம். நான் அதுக்கு முன்னாடி மாமியோட ரொம்ப கேட்டது கிடையாது. அப்ப நான் போன போது லதா கிருஷ்ணநாத்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபுல் டைம் நான் வந்து கண்ணு ஜன விட்டுட்டே இருந்தேன். அப்படியே அந்த குருவாயூர் வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து ரொம்ப எனக்கு ஆசை வந்தது குருவாயூர் போகணும் 2023ல. டிசம்பர்ல சுவாமி குருவாயூருக்கு நிறைவேற்றி வச்சாரு. 2023 டிசம்பர்ல நான் போன போது எங்க மாமி சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்திருந்தது. அப்பவே நான் மாமி கிட்ட சொன்னேன், மாமி நீங்க வச்சு அன்னைக்கு 30-40 பேர் தான் இருந்தோம், 100 பேர் வந்து உங்களோட வந்து கேட்கணும்னு. கிட்டத்தட்ட 200 பேர் வந்துச்சு. இது நடக்கிற ஒரே மோட்டிவ் அது ஒண்ணுதான். நிறைய பேர் வந்து மாமியோட கேட்கணும், நீங்க லைஃப் லாங் இந்த லெசன்ஸ் எல்லாம் மாமி சொன்னதெல்லாம் நீங்க வந்து அதை கேரி ஆன் பண்ணணும் உங்க லைஃப்லங்கிறது அந்த மோட்டிவ் தான். அது வந்து ஒரு பெரிய தீக்ஷன் வந்து குருவாயூர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இது ஆரம்பிச்சதுல இந்த யூ won't believe, அப்படி ஒரு டொனேஷன்ஸ், அப்படி ஒரு வாலண்டியர்ஸ். நான் எதுவுமே கேட்க வேண்டாம், நான் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துடும். இது வந்து I don't know what else I can attribute it to except for the divine's grace. அந்த குருவாயூர் பண்ண இது பூரா நடத்தி கொடுத்துருக்க. நாங்கெல்லாம் சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் அமேசிங்கா வந்து எல்லாமே அவ்வளோ பாசிட்டிவா நடந்திருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மாமியோட டேட்ஸ் எல்லாம் அப்படியே காணா அப்படியே அமைஞ்சிருந்தது. அப்புறம் வந்து மாமியை கூட்டின்னு வந்தது மாமியோட பொண்ணு பத்மஜா. கொஞ்சம் வாங்க முன்னாடி, சத்யா நீங்களும் வாங்க. மாமி வந்து ஷாதிக்கு வந்துருக்காங்க. அவ வந்து 3 நாள் எங்க ஆத்துல வந்து தங்கியிருக்கா. எனக்கு வந்து ஆத்துல ஊர்ல இருந்து வந்திருக்கா, நம்ம ஃபேமிலி வந்த மாதிரி அவ்வளோ ஈஸி கோயிங், அவ்வளோ ஆசையா 4 பேரும் எங்களோட பழகிட்டு எங்களுக்கு இன்னைக்கு வெறிச்சோடிட்டு இருக்குமேன்னு இருக்கு. அவ்வளோ ஆசையா வந்து எல்லாரும் ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து தங்கியிருந்தா. தேங்க்யூ சோ மச் மாமி. அப்புறம் வந்து இந்த ஃபுட் ஸ்பான்சர்ஸ், அவளை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நான் வந்து கொஞ்சம் எப்பதான் சாப்பாடு போட்டுடுவேன் எல்லாருக்கும், எனக்கு தெரிஞ்சவளுக்கு தான் தெரியும். பசியோட யாரும் ஒரு இடத்துல இருந்து கிளம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த 3 நாளைக்கு வந்து சாப்பாடு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். 3 நாள் ஃபிக்ஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் விஜயாவும் சுப்பிரமணிய அண்ணாவும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாங்க தான் ஆஷாட ஏகாதசிக்கு இந்த சாப்பாடு ஒரு 150 பேருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் கிச்சன்ல எப்படி சமைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. காத்தால 3 மணிக்கு எழுந்து விஜயா வந்து வேலைக்கு வர போறான். காத்தால வேலைக்கு போயிட்டு திரும்ப 12:30 மணிக்கு வந்து அண்ணாவும் விஜயாவும் ஃபுல்லா பேக்கிங் பண்ணி, நீங்க பாத்துருப்பேன் வெள்ளிக்கிழமை என்ன அமேசிங் பேக்கிங், என்ன அமேசிங் ஃபுட், நெய்யப்பம் 150 பேருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு ஃபீட் அது. ஸோ அவ வந்து ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் வேற பெரியவாளோட கிரேஸ்ல வந்து கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். வெள்ளிக்கிழமை கவர் ஆயிருக்கு. பாக்கி 2 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது போது சரி ஜெயராமன் உங்க எல்லாருக்கும் தெரியும், மயிலாப்பூர், அவர் வந்து சரி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே எத்தனை பேர் மாத்தங்கி நீங்க ஹெட்போன் கொடுங்க பண்ணிடலாம். யார் இந்த மாதிரி சொல்லுவா? பிசினஸ் நடத்தினாலும் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? அவதான் நேதிக்கு சாப்பாடு, அவளும் அனுமதி எல்லா சாப்பாடும் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதே மாதிரி சரி சண்டே இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஸ்ரீரங்கம் சுரேஷ் ஸ்ரீனிவாசன் அவருக்கு போன் பண்ண போது நான் இப்ப ஷெஃப்ட்ட கேட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் மாத்தங்கி அப்படின்னு. உடனே ஒரு 2 ஹவர்ஸ்ல நீ சார் நீங்க ஹெட்போன் கொடுத்துருவோம், 4 நாள் முன்னாடி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு. இன்னைக்கு அவளோட ஸ்பான்சர். இந்த மாதிரி நம்ம மனசு நிறைஞ்சாலும் அந்த வயரும் நிறைஞ்சு
நம்ம எல்லாரையும் வந்து எல்லாரும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டொனேட் பண்ணியிருக்கா 3 நாள்ல ஃபுட்டு. எல்லாருக்கும் அன்னதாத்தா சுக்கினோபவர் ரொம்ப ரொம்ப அனந்த கோடி நமஸ்காரங்கள். அப்புறம் வந்து சரி பெரியவாலாம் நிறைய பேர் இருக்கா, இன்கேஸ் நடுவுல பசிச்சதுன்னா டீ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். உடனே சாந்தி முரளி வெள்ளிக்கிழமை அவா கொண்டு வந்தா, தீபா பிரசாந்த் நேத்திக்கு கொண்டு வந்தா, இன்னைக்கு பிரியா வாதுலா. டெய்லி சுவாமிக்கு பிரசாதம் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும். அது வந்து கல்பனா மாமி நேத்திக்கு கேசரி பண்ணி வந்தா, நந்தினி பாலா இன்னைக்கு பால் பாயசம் அவா பண்ணி வந்திருக்கா. தேங்க்யூ சோ மச். சுவாமிய சிரவணம் பண்றச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கணும் இல்லையா? சைட்ல அந்த மாலைகள்லாம் அவ்வளவு அழகா பண்ணின்னு வர்றதுக்கு வந்து 3 பேர், அதுவும் தானே ஏத்துண்டா. லதா கணேசன் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அவா பண்ணி வந்தா, அவ வந்து நேட்டி பண்ணி வந்தா, விஜயா சுப்பிரமணியம் இன்னைக்கு பண்ணி வந்தா. அப்புறம் வடமால வந்து ஐ திங்க் கீதா நினைக்கிறேன், கீதா தானே? ஆமா, அவ இன்னைக்கு வடமால ஆஞ்சநேயருக்கு தானே பண்ணி வந்தாங்க. அதே மாதிரி தீபாங்க வந்து நான் வந்து கருத்தேங்காய் பண்ணி வரேன், அவா பண்ணி வந்தா. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே ஒரு கல்யாண மூட்ல எல்லாரும் அப்படியே பிரமாதமா எல்லாம் ரொம்ப நேரம் கொண்டு வந்திருக்கா. அப்புறம் வந்து ரங்கராஜன் மாமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், காமாகால ரொம்ப HTA காமாகால ரொம்ப ஆக்டிவா இருப்பா. எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டது. ஏன்னா நான் இந்த மாதிரி பிரவச்சனம் பண்ணதில்லை. ஸோ நான் மாமாக்கு தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன். மாமாவும் பிரசன்னாவும் தான் என்னோட கைடு. ஸோ வந்து பயங்கர கைடன்ஸ் ரங்கராஜன் மாமா வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருந்தேன். தேங்க்யூ மாமா. இன்னைக்கு மாமா வரல, நான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் மாமாக்கு காமிக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்க வந்து இந்த